இப்போல்லாம் உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே ஈஸியாக மறந்து போயிடுது. ஈவன் ஃபோன் நம்பர் கூட மைண்டில் வச்சுக்க முடியல. 2026 நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்கள் மூளை ரொம்ப குழம்பி போயிருக்கு. நீங்கள் படித்ததை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 டெக்னிக் சொல்லித்தரேன். என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரீலை சேவ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட், ஃபென்மேன் டெக்னிக். நீங்கள் படித்ததை ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுதான்னு யோசிங்க. உங்களுக்கு அப்படி எளிமையாக சொல்ல தரலன்னா நீங்கள் இன்னும் அதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சிக்காத விஷயத்த கண்டிப்பாக உங்கள் பிரெயின் ஞாபகம் வச்சுக்காது. செகண்ட், 147 ரூல். நீங்கள் ஒரு விஷயத்த படிச்சிங்கன்னா அதை அன்னைக்கே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 4th டே, 7th டே, 21st டே, 50th டே, இப்படி 5 தடவை படிச்சிட்டிங்கன்னா ஷார்ட் டேர்மில் இருக்கிற அந்த மெமரி லாங் டேர்முக்கு மாறிடும். தேர்ட், ஆக்டிவ் ரீகால். நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிச்சிங்கன்னா அதுலேருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும்னு புத்தகத்தை மூடி வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பேராகிராஃப் அப்படியே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். உங்களோட மெமரி பவரை செக் பண்ண ஒரு சின்ன பிரெயின் கேம் வச்சுருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பிரெயின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.